இதெல்லாம் பார்த்து சொல்ல முடியாத வேதனைக்கு ஆளாகிற நான் உங்க கூட அண்ணனாகவும் அரணாகவும் எப்போதும் இருப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு விஜயே கைப்பட எழுதிய உணர்ச்சி மிகு கடிதம். கரெக்ட். நம்ம நடக்கிற பிரச்சனைகள், நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும். ஆனா நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா? பெண் குழந்தைகளுக்கு எதிரா, பெண்களுக்கு எதிரா சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. சமீபத்துல அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருத்தவங்க வளாகத்துக்குள்ளேயே பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுக்கவே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இது குறித்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அவங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு கண்டன பதிவும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப அவர் கைப்பட எழுதின கடிதம் ஒன்றும் வெளியாகி இருக்கு. அன்பு தங்கைகளே அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த கடிதத்துல பெண்கள் கிட்ட பல விஷயங்களை பேசியிருக்காங்க. கல்வி வளாகத்துல தொடங்கி ஒவ்வொரு நாளுமே தமிழகத்துல தாய்மார்கள், என்னுடைய தங்கைகள், பெண் குழந்தைகள்னு எல்லா தரப்பு பெண்களுக்கு எதிராகவும் சமூக அவலங்களும், சட்ட ஒழுங்கு சீர்கேடு அவலங்களும், பாலியல் குற்றங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வன்கொடுமைகளை பார்த்து உங்களுடைய அண்ணனா மன அழுத்தத்துக்கும் வேதனைக்கும் ஆளாகிற